சபரிமலையில மண்டல பூஜையில ஐயப்பனுக்கு சாத்தப்பட இருக்கக்கூடிய தங்க அங்கி ஆரன்மூலா பார்த்தசாரதி கோயில்ல சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேர் ஊர்வலமா எடுத்து செல்லப்பட்டிருக்கு. பக்தர்கள் இந்த தங்க அங்கிய வழிநெடுக தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா 18ஆம் படி வழியா சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஐயப்பனுக்கு சாத்தப்பட இருக்கு. கேரள மாநிலத்துல பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் விரதம் இருந்து போயிட்டு ஐயப்பனை தரிசனம் செய்யறது வழக்கம். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு போவாங்க. அந்த வகையில இந்த வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஐயப்பனை வழிபடுறதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல இதுக்காக பத்தனம்திட்டா மாவட்டம் ஆரன்மூலால இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில்ல இருந்து தங்க அங்கி ஐயப்பனுக்கு சாத்தப்படுறதுக்காக எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு. சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேர் ஊர்வலமா தங்க அங்கியை எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. வழிநெடுக பக்தர்கள் தங்க அங்கிய தரிசனம் செஞ்சிருந்திருக்காங்க. தங்க அங்கிய பக்தர்கள் தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா பம்பை வந்து அங்கிருந்து நீலிமலை ஏற்றும் சரங்குத்தி மரக்கூட்டம் வழியா 18ஆம் படி வழியா சன்னிதானத்துக்கு வந்து ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா அந்த தங்க அங்கிய ஐயப்பனுக்கு சாத்துவாங்க. அதை தொடர்ந்து மண்டல பூஜை நிறைவு செய்யப்படும். அதுக்கப்புறமா மகரவிளக்கு பூஜைக்காக தான் நடை திறக்கப்படும் அப்படின்னு கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு.